ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை ஸ்டென்டிங் பைபாஸ் சர்ஜரிக்கு பதிலாக இஇசிபி பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டென்டிங் ஆர் பைபாஸ் சர்ஜரி எப்போ பண்ணலாம், இஇசிபி எப்போ பண்ணலாம்ங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கும் பொழுது அதில் பிளாக் இருக்க போகுது. பிளாக்கோட பர்சன்டேஜை பொறுத்து ஸ்டென்டிங் பண்ணலாமா இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணலாமா உங்கள் டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் ஸ்டென்டிங்கோ பைபாஸ் சர்ஜரியோ அந்த நேரத்தில் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டு திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லி அட்மிட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹார்ட்டும் ரொம்ப வீங்கி போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு இருக்க ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கார்டியாக் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். பட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போதைக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் பேர் தான் இஇசிபி. இஇசிபினா ஒன்றும் இல்லை, என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி. அப்படின்னா நம்ம பிபி கப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 கப்பை காலில் கட்டி விட்டு பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணும் பொழுது ஹார்ட்டுக்கு போகிற சின்ன சின்ன சர்க்குலேஷன், அதாவது மைக்ரோ சர்க்குலேஷன், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இஇசிபி. நிறைய பேஷண்ட்டு இஇசிபியை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்களுக்கு ஸ்டென்டிங்கோ பைபாஸ் சர்ஜரியோ பண்ணி அவங்களுக்கு ஒரிஜினல் சர்க்குலேஷனை நம்ம கொடுக்கும் பொழுது ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கொடுக்க முடியும். அப்படி பண்ணாமல் லேட் பண்ணி ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக குறைஞ்சி வீங்கி போனதுக்கு அப்புறமா ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட்டாவோ இல்லை உங்களுக்கு ஒரு இஇசிபி மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பாசிவ் லைஃப் ஸ்டைலில் வைக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஸோ இஇசிபி இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் when there is no option for bypass surgery or angioplasty.